ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி 22 கிலோ வருதுங்க. 11 கிலோ கறி, 11 கிலோ அரிசி. அது வந்துக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம் பழன்ட்டு எடுத்துருக்கிறேன். இதுதான் பிரியாணி அரிசிங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். 11 படி எடுத்திருக்கேன், 11 கிலோ. நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வச்சு தாளிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசி ஊற போட்டிருக்குறாங்க. அடுப்பை ரெடி பண்ணிட்டாங்க. அடுப்பை விறகு வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிட்டுருக்குதுங்க. சூடானதுக்கப்புறம் 3 லிட்ரு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 3 லிட்ரு எண்ணெய்க்கு வந்து நல்லா காஞ்சணும். ஒரு 10 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம். சின்ன வெங்காயம் ஒரு 1.5 கிலோ, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 கிலோ எல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கும்போது ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் வந்து அதிலே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா லுக்காக இருக்கும். முதல்ல நல்லா வெங்காயம் வதங்கணும். மொத்தமாக வந்து 150 கிராம் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கி கலர் மாறினாலும் ஒரு கிலோவுக்கு 2 பச்சை மிளகான்னு வந்து எடுத்துருக்கோங்க. அப்போ தான் வந்து காரம் சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து 800 கிராம், பூண்டு வந்து 3 கிலோ. இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதுதான் சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தக்காளி வந்து 2 கிலோ எடுத்துருக்கிறேன். அது வந்து நீங்கள் அளவு தான். 2 கிலோ 2.5 கிலோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை தயிரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லெமனையும் தயிரையும். மீதி இருக்கிற 100 கிராம் மிளகாத்தூளையும் இப்போயே கலந்துடுறேன். மொத்தம் வந்து 150 கிராம் போட்டிருக்கிறேன். 2 கட்டு புதினா, 2 கட்டு மல்லி இலை, அதையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி போட்டுக்கலாம். தயிர் வந்து 3/4 லிட்ரு எடுத்துருக்கிறேன். அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 11 கிலோ சிக்கன் போட்டிருக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா ஒரு 50 கிராம் ஒரு பீஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டில் வந்து சீக்கிரம் உடையாது. நல்ல சாப்பாட்லேயும் பீஸ் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தண்ணி வேக வச்சுட்டு, தண்ணி அரிசிக்கு வந்து 1க்கு 1.25 ஊற்றணுங்க. பிரியாணி அரிசி சொல்லியிருக்காங்க. அந்த அளவு தண்ணி அளந்து ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அரிசி நம்ம ஊற வச்சுருந்ததை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்திக்கலாம். ஒரு கிலோவுக்கு வந்து சிக்கனுக்கும் அரிசிக்கும் சேர்த்தியுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எத்தனை படி போட்டிருக்கீங்களோ அத்தனை படி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் சாப்பாடு தம்முக்கு விட்டாச்சு. தம்முக்கு விட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா தம்மை விட்டதுக்கப்புறம் சாப்பாடு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா உதிரியாக சூப்பராக பார்க்கவே நல்லா செம்ம எம்மியாக இருக்குது. பீஸு வந்து நல்லா முழுசாகவே கிடைக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.